குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த மாலை வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நினைவாயிலாக உங்களை சந்திப்பதற்கு கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். நாம் கர்த்தருடைய பரிசுத்தாவியானுடைய வரங்களை குறித்து பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் பிரசங்க வரத்தை நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதனது தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் இன்னும் பார்க்க வேண்டி இருக்கிறது. பிரசங்க வரம் என்றால் என்னவென்று சொல்லி பார்த்தோம். பிரசங்க வரம் என்று சொல்லும் பொழுது அதிலே பரிசுத்தாவினுடைய வரத்தின் பங்கு என்ன, நம்முடைய தாளந்துகள் பங்கு என்ன, வரங்களுடைய கூட்டு பங்கு என்ன, ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய வாஞ்சை என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையதோடு தொடர்படுத்தி எப்படி வருகிறது, நமக்கு இருக்கிற தாகம், இவைகளை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக பிரசங்க வரத்திற்கும் போதக வரத்திற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகள், இவைகளை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளை, பிரீச் த வேர்ட் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை திட்டமும் தெளிவுமாக போதிக்க வேண்டும், திருவசனத்தை ஜாக்கிரதையை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4:2 சொல்லப்பட்ட கட்டளை பார்த்தோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் எப்படி இருந்தது, அப்போஸ்தலருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது, பிரசங்களுடைய வகைகள், எத்தனை வகைகள் இருக்கிறது, பிரசங்க வரம் இருக்கிறதை ஒரு நபர் கண்டுபிடிப்பதற்கு செய்ய வேண்டியகள் என்ன, கண்டுபிடித்த நபர் ஒருவருக்கு பிரசங்க வரம் இருக்கும் பட்சத்தில் அந்த வரத்திலே வளர வேண்டியதற்கான அவசியம், வரங்களிலே எப்படி வளருவது என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போ நம்முடைய இந்த பாடத்திற்கு வருவோம். இதுவரைக்கும் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கித்தார், ஏதோ நடக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கித்தார் என்பதிலிருந்து, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் இஸ் த மாஸ்டர் டீச்சர். இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தது போல இதுவரை ஒருவரும் பிரசங்கித்ததில்லை. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கித்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு நல்ல பிரசங்கியாக வர வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தினுடைய தனித்துவங்களை பார்க்கும் பொழுது, ஒன்று, அவர் அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார். நான் சொன்னேன், பிரசங்கம் என்று சொல்லக்கூடியது ஹெரால்டிங், பிரகடனப்படுத்தக்கூடியது. இயேசு கிறிஸ்து பேசும்போது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், குழப்பமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எங்குமே பேசினதை பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கமானது நாம் பைபிளிலே பார்க்கிறோம், அவர் வேதபாரகரை போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். அவருடைய டீச்சிங் அப்படிதான் இருந்தது, பிரசங்கம் அப்படிதான் இருந்தது. இப்போ போதனை என்று பார்த்தாலும் அவர் பூரணமாக அவருக்கு அனைத்தும் தெரியும். ஆகையினாலே எந்த காரியத்தை இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று சொல்லி அவர் மாற்று கருத்துக்கு செல்ல வேண்டியதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நாம் போதிக்கும் போது சில காரியங்கள் நமக்கு சிலது கடினமாக இருக்கிறது. வேதாகமத்திலே சில கடினமாய் தோன்றக்கூடிய பகுதிகள் உண்டு. அப்படிப்பட்ட பகுதிகளிலே வேதாகமத்திலே வெளிப்படையாக கூறப்படாதவைகள் உண்டு. அப்படிப்பட்டவைகளை போதிக்கும் போது இப்படி வேதாகம் இப்படி கூறுகிறது, இதன் அடிப்படையிலே இது இப்படி இருக்கலாம் என்று சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து போதித்ததா இருக்கட்டும், பிரசங்கித்ததா இருக்கட்டும், அவர் எதுவுமே இரண்டாம் தர சிந்தனைக்கோ யோசித்து விட்டு பேசுகிறேன் என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து யோசித்ததாகவே பார்க்கணும். அவர் இயேசு கிறிஸ்து ஒரு கணம் யோசித்து இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்று அவர் இரண்டாம் தர சிந்தனைக்கோ ஒன்றை செய்ய தொடங்கிவிட்டு மாற்றத்திற்கு வர முடியாது. அவருடைய பிரசங்கத்தில் பார்க்கும்போது அது அதிகாரமுடையவராக பிரசங்கித்தார். அவருடைய பிரசங்கத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அது ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 29-30 வாசியுங்கள். வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து பேசும்போது இங்க என்ன சொல்லுகிறார், ஒரு கண் இடரல் உண்டாக்கல, கண்ணை பிடுங்கி எறிந்து செய்யலாமா, செய்யக்கூடாதா? இது ஒரு இலக்கிய நடை. இதை ஹைப்பர்போல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது ஒன்றை, ஒரு காரியத்தின் முக்கியத்துவத்தை பேச அதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது. அது ஒரு
இலக்கிய நடை. இப்போ தமிழ் மொழியிலும் கூட சிலவைகள் உண்டு. ஒருவரை உயர்த்தி பேசுவதற்கு அதிகமான வார்த்தைகளை உயர்த்தி பேசுவார்கள். இப்படி வார்த்தைகள் உண்டு. அதே போல மத்தேயு 7வது அதிகாரம் 3 முதல் 5 சொல்லும் பொழுதும் அந்த வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 3 முதல் 5 வாசிங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உக்கிரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவதென்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட அவை பார்ப்பாய். இது என்னன்னு சொன்னா அவளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியது. இப்படி பேசும்போது கவனம் ஈர்க்கப்படும். இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஐஸ்வர்யவான் பரலோகத்திற்கு பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே போகும். அப்போ இப்படிப்பட்டவைகளை சொல்லும் பொழுது கவனம் ஈர்க்கப்படும். அடுத்ததாக இயேசு பிரசங்கித்தவைகளை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சில பழமொழிகளையோ இல்லாவிட்டால் அதிகமான பரிச்சயமான வார்த்தைகளையோ பயன்படுத்துவார். அன்றைக்கு மக்கள் அதிகமாய் புரிந்து கொண்ட பழமொழிகள் இல்லாவிட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஒரு வசனவாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31வது வசனம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்போ இதை கோல்டன் ரூல் என்று சொல்லுவார்கள். இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு எதுவாய் மாறி இருக்கிறது, ஒரு மறக்க முடியாத வார்த்தைகளாய் மாறி இருக்கிறது. இயேசு சொன்னது இன்றைக்கு ஸ்லோகன் வந்திருக்கு, டூ வித் த ஸ்வார்ட் டை வித் த ஸ்வார்டன். பட்டயத்தை எடுக்கிற நீ பட்டயத்தால் மடிவா என்று சொல்லி நாம் பிரசங்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்பேற்பட்ட வார்த்தைகளாக மாறுதல் அடைய வேண்டும். அப்பேற்பட்ட அந்த மனதை தொடக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தை தான் இருக்கும், ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு சொற்றொடர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக சொற்றொடர்கள் என்றளவும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் அந்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துகிறது உண்டு. அப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவோடைய போதனையில் அதிகமாய் பார்க்கும்போது கேள்வி கேட்பார். சில வேளை பிரசங்கத்தில் பார்க்கும் போதும் ஒரு கேள்வியோடு அந்த பிரசங்கம் வரும்போது கடைசியில ஒரு கேள்வியிலே முற்று பெறக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அது ஒன்று. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஏதாவது இப்போ நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு பொருட்கள் காணக்கூடியவைகள் இவைகளை வைத்து ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். ஒரு வசனத்தை வாசியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41 முதல் 44 வரை வாசியுங்கள். மார்க்கு 12வது அதிகாரம் 41 முதல் 44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் ஒரு சுட்டுக்கு சரியான 2 காசை போட்டால். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். காணிக்கை பெட்டி, அதுல ஒரு காணிக்கை, பணம், இவைகளை வைத்து ஒரு பிரசங்கம் இல்லாவிட்டால் ஒரு போதனை செய்கிறார். அதே போல தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு சீஷருடைய பாதங்களை கழுவினார் என்று சொல்ல பார்க்க முடியும். ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் வரவழைத்து விசுவாசத்தை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை பார்க்க முடியும். ஆகையினாலே இயேசுடைய பிரசங்கத்தில் பார்க்கும் பொழுது மறக்க முடியாத வார்த்தைகள் அங்கு இருக்கும். அதே போல சில வார்த்தைகள் ஒரு அதிர்ச்சியூட்ட வார்த்தைகளாக இருந்து அது ஜனங்களை கவனத்தை ஈர்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். சில இடங்களில் கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கும். பொருட்களையோ நபர்களையோ அடையாளமாக வைத்து அவர்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததிலே பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் மீண்டும் மீண்டும் அவர் முக்கியத்துவப்படுத்தினார். சில காரியங்களை அடிப்படையானவற்றை மீண்டும் மீண்டும் முக்கியத்துவப்படுத்தினார். ஒரு வசனத்தை வாசியுங்கள். மார்க் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். மார்க் 8வது அதிகாரம் 31வது வசனம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்ப அதே அடுத்த மார்க் 9:31 வாங்க. 8:31 அடுத்து 9:31 வாங்க.
ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொண்டு போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அடுத்து 10வது அதிகாரம் 33 34 வாசிங்க. எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லது அது கதை என்றே சொல்ல முடியாது. அது ஒரு உண்மையை வலியுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு உதாரணம். அதுதான் அதுல முக்கியமானது. சில இடங்களிலே உதாரணங்களை, ஓமைகளை பயன்படுத்தினது இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவது பார்ப்போம். சில இடங்களை பார்க்கும் பொழுது அது எல்லாருக்கும் சிலது புரிய வேண்டாம் என்று சொல்வதற்காக சிலத்தை ஓமையாக சொல்லுவார். சீஷர்கள் இடத்தில் சொல்லும் பொழுது இந்த ஓமையின் அர்த்தத்தை சொல்ல வேண்டும், அர்த்தத்தை சொல்லுவார். அப்போ சொல்லுவார்கள், இதை அவர்களுக்கு ஏன் அர்த்தத்தை சொல்லாமல் அர்த்தத்தை எங்களுக்கு தனியாக சொல்லுகிறீர்? இயேசு சொல்வார், சிலருக்கு புரிய தேவையில்லை என்று சொல்லி. சில இடங்களில் சிலவற்றை சொல்லும் பொழுது சிலருக்கு புரிய வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து அதை தீர்மானித்தார். குறிப்பாக அவருடைய ஓமைகள் அனைத்தும் பார்க்கும் பொழுது ராஜ்யம் சார்ந்ததாக, ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகளாக தான் இருக்கும். அவருடைய ஓமைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ரேட்டையும் பார்க்கும் பொழுது அவருடைய ஓமைகள் ராஜ்யம் சார்ந்ததாக இருக்கும். அப்ப அந்த ராஜ்யம் சார்ந்ததாக பேசும்போது சிலவற்றை he spoke implicitly, ஓமைகளிலே பேசும்போது வெளிப்படையா பேசாமல் மறைமுகமா உண்மை வரும். இது என்னது, அந்த உண்மையை அறிந்து படிப்படியாக அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினார். அப்படி சிலர் வந்தார்கள், ஓமைகள் அடையாளங்கள் மூலமாக பேசினார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு இயேசு கிறிஸ்து ஓமைகளிலே பேசினதற்கு. அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு கதை சொல்லுகிறேன் என்று சொல்வது தவறான காரியம். ஆகையினாலே ஓமைகளை இயேசு கிறிஸ்து அதிகமாக பயன்படுத்தினார். அதே வேளையில் உதாரணங்களை நாம் பயன்படுத்துவதிலே தவறில்லை, ஒன்றை புரிய வைப்பதற்கு. அதே நேரத்தில் கதையாக வாழ்வின் சம்பவங்கள், நடந்தது, நடக்காதது, பார்த்தது, பார்க்காதது, சொப்பனம் எல்லாவற்றையும் வந்துவிட்டு பிரசங்க பீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்ல வேண்டிய இடத்திலே அவைகளை சொல்லி நேர விரயம் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் அதிகாரம் நிறைந்ததாக இருந்தது. அவர் சொல்லிய வார்த்தைகள் சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. மறக்க முடியாத வார்த்தைகளாயிற்று. சிலவற்றை சொன்னதை மீண்டும் மீண்டும் அதிமுக்கியமானவற்றை அவர் வலியுறுத்தினார். ஏனென்றால் பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது அதிமுக்கியமானது. அதிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அதிமுக்கியமானது. அவைகளை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். கர்த்தருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய தனித்துவம், அவரே தேவன் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். இல்ல ஜனவரி 1 சொன்னீங்க, அடுத்த ஜனவரி 1 சொல்லுங்க என்று சொல்வதற்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். அவை இயேசு கிறிஸ்து சிலவற்றை மீண்டும் மீண்டும் பேசினார், மீண்டும் மீண்டும் பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து சில வேளையில் பிரசங்கிக்கும் போது சூழ்நிலை அனுசரித்து பிரசங்கித்தார். ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பிரசங்கித்தார். சிலவற்றை பேசும் பொழுது அடையாளங்களை எடுத்து பேசினார். அவர்கள் பார்க்கக்கூடிய பரலோகத்தையும் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. மீனை வைத்து உண்மையாக அடையாளமாய் பேசினார். ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே பேசினார். அதே வேளையில இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கங்கள் ஆழமாக வியாக்கியானப்படுத்தி அதில் இருக்க மறைபொருளை எடுத்து காண்பிக்கக்கூடியது. இட் வாஸ் எக்ஸ்போசிட்டரி, விளங்க காண்பித்தார் என்று நாம் பார்க்க. உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய பிரசங்கம் உண்மைகளை, அவரை குறித்ததான விளங்க காண்பித்தது. அவர் நாட்கணக்காக பேசிக் கொண்டிருந்தது. தேவராஜ்யத்துக்குரியவைகளை பேசினார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தேவராஜ்யத்துக்குரியவைகளை பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இவைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அப்போஸ்தலருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்து பரமேறி விட்டார். அப்போஸ்தலருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலருடைய பிரசங்கங்கள் வேதாகம சார்ந்ததாக இருந்தது. நான் நேற்று இரவிலே பிதாவின் சமூகத்தில் ஜெபிக்க சென்ற போது அப்படியாக ஒரு தேவதூதன் கடந்து வந்தான். கடந்து வந்தவன் நடந்து வந்தான். நடந்து வந்தவன் மீண்டும் கடந்து நடந்து வந்தான். நடந்து வந்தவன் நடந்து கடந்து நடந்து வந்தான். அப்படி பேசினாரு. கடந்து வந்து நடந்து வந்து கடந்து வந்து நடந்து வந்து இப்படியே பிரசங்கம். அவருடைய பிரசங்கம் வேதாகம பூர்வமானதாக இருந்தது. அப்போஸ்தலர் 2 எடுத்து பாருங்கள். இட் வாஸ் an expository preaching. யோவேல் 2 சங்கீதங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னது எப்படி நிறைவேறினது என்று எடுத்து காண்பிக்கிறார். He exposited the word. அது அப்போஸ்தலருடைய பிரசங்கங்கள் கவனிக்க வேண்டியது.
வேதாகமத்துடைய மைய கருவாகிய செய்தியை மனதில் வைத்திருந்தது. அப்போஸ்தலர் 3:18 வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 3:18. பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். தேவனுடைய அந்த தேவனுடைய திட்டத்தை மனதில் வைத்து பிரசங்கிக்கிறார்கள். ஏதோ இன்றைக்கு உள்ளதுக்கு அப்படி பேசுவோம், இது பேசுவோம், தோன்றி வந்த பேசுவோம். அவர்கள் எல்லா பிரசங்கத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய திட்டம் இதில் எப்படி நிறைவேறுகிறது, இந்த பிரசங்கமா தேவனுடைய திட்டத்தின் ஒரு அம்சம், அதை பிரசங்கித்தார்கள். மட்டுமல்ல, இயேசுவே ஆண்டவர் என்பதை அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் அறிக்கையிட்டது. அப்போஸ்தலர் 2:36 வாசியுங்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட், இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ராஜா என்பதை அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அடுத்ததாக அப்போஸ்தலருடைய பிரசங்கம், கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைப்பது, மனம் திரும்புதலை வைத்து பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 10:42-43. பரிசுத்தாவியானுடைய பலத்தால் பேசினார்கள். அப்போஸ்தலர் 1:2. தைரியமாய் பேசினார்கள். அப்போஸ்தலர் 9:27 வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9:27. பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலர் இடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். தைரியமாய் பிரசங்கித்தது இயேசுக்கு பாணியை திரும்ப வருது. தைரியமாக பேச வேண்டும். இப்போ அப்போஸ்தலரை பாருங்கள். அப்போஸ்தலர் 2 பேதுருடைய பிரசங்கம், ஸ்தேவானுடைய பிரசங்கம், அப்போஸ்தலர் 7 அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கங்கள், அப்போஸ்தலர் 17 அப்போஸ்தலர் 20 போன்ற இடங்களில் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளவு தைரியமா பேசினாங்க. அவங்க பேசின பிரசங்கத்துடைய சாராம்சம் என்ன, அதெல்லாம் எடுத்து பாருங்க. பேதுரு பெந்தேகோஸ்து நாள்ல பேசினார். என்ன பேசினாரு, எதையெல்லாம் கொண்டு வர்றாரு, யாருக்கு பேசுறாரு. அதே போல அப்போஸ்தலருடைய பிரசங்கங்கள் யாருக்கு பேசுகிறோம் என்பதை மனதில் வைத்து பேசினாங்க. இப்போ ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7 பேசும்போது அந்த மத தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் பேசும்போது அங்க ஆதியிலிருந்தே கொண்டு வர்றாரு. முற்பிதாக்கள் அங்குங்கிறது எல்லாமே எப்படி தேவன் இவைகளெல்லாம் நிறைவேற்றினார் என்பதை கொண்டு வர்றாரு. அது அவங்களுக்கு தெரியும். தெரியாத இடத்துல போகும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றெல்லாம் ரொம்ப பேசி கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெரியாது. இப்போ பவுல் அப்போஸ்தலர் 17 அத்தியாய பட்டணத்துல பேசுகிறார். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற ஒரேவரே அறிவிக்கிறேன், அது யாரு? அப்ப அந்த இடத்துல போகும்போது தேவன் படைத்தவர் என்பதை அறிவிக்கிறார். ஆனா யூதர்கள்ட்ட பேசும்போது தேவன் படைத்தவர் என்பதை அஸ்திபாரம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்கள்ல என்னன்னா தேவன் படைத்தவர் என்பது தெரியும். அந்த இடத்திற்கு என்ன தேவை, இவைகளெல்லாம் மனதில் வைத்து அப்போஸ்தலர்கள் பேசினார்கள். இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிரசங்கத்தினுடைய வகைகள், பிரசங்கம் எத்தனை வகைகள் உண்டு என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு பிரசங்கம் பண்ண போகிறோம் என்று சொன்னால் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நான் பண்ணுகிறது பிரசங்கமா போதகமா என்பதை அறிந்திருக்கணும். ஐ ப்ரீச்சிங் ஆர் டீச்சிங், இல்லை ரெண்டும் கலந்து வருகிறதா, யாருக்கு முன்பதாக பேச போகிறேன், எவ்வளவு நேரம் பேச போகிறேன், அதில் என்னென்ன அம்சங்கள் உள்ளடங்க போகிறது என்பது அதில் வர வேண்டியது. இப்போ சில காரியங்களை சொல்றேன், அதற்கு பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் நல்லது. முதலாவது டெக்ஸ்டுவல் சர்மன் என்று சொல்லுவார்கள். ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது, ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 3-4 காரியங்கள் எடுத்து அதை விளக்கப்படுத்துவது, அதிலிருந்து சில ஆலோசனைகளை கூறுவது. உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 2:8 வசனத்தை வாசியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இது ஒரு வசனம். இந்த வசனத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். கிருபையினால் ரட்சிப்பு, விசுவாசத்தால் ரட்சிப்பு, இலவச ரட்சிப்பு, இப்படி பல டைட்டில் அது இந்த வசனம் சார்ந்த. அப்ப அந்த வசனத்தில் என்னெல்லாம் இருக்கிறது? கிருபை, விசுவாசத்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, இத்தனை அம்சம் இருக்குது. இந்த ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்து அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறது, அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய இடத்து தேவன் கிருபை உள்ளவர், இது இலவசமானது, இது விசுவாசத்தால் வரக்கூடியது, இது தேவனுடைய பரிசு என்பவைகளை பேசுவதுதான் இது டெக்ஸ்டுவல் சர்மன் என்று சொல்லுவோம். ஒரு முகவுரை, ஒரு முடிவுரை. முகவுரையிலே ஒரு தலைப்பை சொல்லிவிட்டு அந்த தலைப்பு சார்ந்த முகவுரை இருக்கும். அதிலிருந்து அந்த வசனத்தில் இருக்கக்கூடியவைகளை ஒன்றொன்றாக எடுத்து
ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்து ஆவிக்குரிய பாடங்களை கொடுப்பது. இது டெக்ஸ்டுவல் சர்மன், வசனம் சார்ந்த பிரசங்கம், வார்த்தை சார்ந்த பிரசங்கம். அடுத்த பிரசங்கம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது தலைப்பு சார்ந்த பிரசங்கம், டாபிக்கல் சர்மன். அதாவது ஒரு தலைப்பை எடுக்கக்கூடியது, ஒரு தலைப்பு. ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அதை இப்போ போதனை எடுத்தா ரட்சிப்பை குறித்த போதனை என்று தலைப்பு போட்டு, ரட்சிப்பு என்றால் என்ன, வார்த்தை விளக்கம், ரட்சிப்பு வேதாகமத்தில் எந்தெந்த நிலைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் போகும். பிரசங்கம் எடுக்கும் பொழுது இப்போ ஒரு பிரசங்கம், விலையேற பெற்ற ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, சோ கிரேட் சால்வேஷன், இலவசமான ரட்சிப்பு, தியாகத்தினால் உண்டான ரட்சிப்பு என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து விட்டு ஏதாவது ஒரு வசனத்தை அதற்கு இணையான, இப்போது இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று நீங்கள் தலைப்பு எடுத்துட்டீங்கன்னா எப்ரேயர்ல வரும்னு நினைக்கிறேன், இத்தனை பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று போமானால் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிப்பு ஏன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று சொல்லி இது சார்ந்த வசனங்கள் வேதாகமத்தில் ஆங்காங்கு இருக்கும். ஆங்காங்கு இருக்கக்கூடியவைகளை எடுத்து பேசக்கூடியது. அதற்கு ஒரு 3 இப்பொழுது அதற்கு ஒரு 3 உபத்தலைப்புகளை வைக்கலாம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பிலே ரட்சிப்பு ஏன் இவ்வளவு பெரியது, அது மகிமையானது, விசேஷித்தமானது, இலவசமானது, தியாகத்தால் வந்தது, அப்படி ஏதாவது ஒரு உபத்தலைப்புகளை போட்டு அந்த உபத்தலைப்புகளுக்கு ஏற்ற வசனங்களை வைத்து அது வேதாகமத்தில் பல இடங்களில் பறந்ததாக இருக்கும். அப்படி எடுத்து பண்ணக்கூடியதற்கு பேர்தான் தலைப்பு சார்ந்த பிரசங்கங்கள். முன்னடையாளங்களை சார்ந்து பிரசங்கிக்கூடியதென்றால், இப்பொழுது உதாரணத்திற்கு வேதாகமத்தில் எங்கு இருக்கிறது, ஒன்று அடையாளமாக ஒன்று இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரம். அப்ப ஆசரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்து நிகழ்த்த போகக்கூடியவற்றுடைய முன்னடையாளமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். பஸ்கா ஆடு, வேற என்ன சொல்லலாம், ஈசாக்கை பலியிட சென்ற ஆபிரகாம், ஆக்கிடா, ஆதியாகமம் 22வது அதிகாரம். அது நபர்களோட தொடர்படுத்தி, யோசேப்பு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன், மோசே கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன் என்று சொல்லலாம். சிலது நேரடியான முன்னடையாளமாக இருக்கும். உதாரணத்திற்கு இயேசுவே சொல்லியிருப்பார், வெண்கல சர்ப்பம் மோசையால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமான் உயர்த்தப்பட வேண்டிய நேரடியான அடையாளம். வேதாகமே அடையாளம் என்று கூறக்கூடியவைகள். இரண்டாந்தரமானவைகள் ஒப்பீடாக காண்பிக்கப்படக்கூடியவைகள். இந்த குணாதிசயங்கள் கிறிஸ்துவோடு பொருந்தும். யோசேப்பு பொருந்தும். வாலிபர்கள் வயதிலே யோசேப்பு ஆரம்ப காலகட்டத்திலே சகோதரால் புறக்கணிக்கப்பட்டார், இயேசு புறக்கணிக்கப்பட்டார். யோசேப்பு அதற்கு பிறகு சிறைவாசம் சென்றார், செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டார், ஆனால் உயர்த்தப்பட்டார். இயேசு செய்யாத குற்றத்திற்காக, செய்யாத பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார், ஆனால் இயேசு உயிர்த்தெழும்பினார். அதற்கு பிறகு சகோதரர் அங்கீகரித்தார். இப்படி சில நபர்களோடு ஒப்பீடு இவைகளை பேசக்கூடியது இந்த ஒப்பீடு பிரசங்கமாக இருக்கிறது. பஸ்காவை குறித்து பேசும்போது, யாம் கீப்போர் பாவ நிவாரண நாளை குறித்து பேசும்போது, இவைகள் எல்லாம் பேசும்போது ஒப்பீடா இருக்கிறது. இந்த ஒப்பீடு வேதாகமத்தில் நேரடியாய் சொல்லப்பட்டிருக்கிற முன்னடையாளம் உண்டு. பார்வைக்கு முன்னடையாளமை தோன்றுவைகள், அதில் பார்வைக்கு தோன்றுகிறவைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன் என்று சொல்லிவிட்டு, இல்லாவிட்ட இதற்கு முன்னடையாளம் என்று சொல்லிவிட்டு, அப்ப ஆபிரகாமுக்கு மனைவி யாருக்கு முன்னடையாளமானவன், சாராள் யாருக்கு முன்னடையாளமானவள், அடுத்து மகன்ல யார் முன்னடையாளமானவன், எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றாய் விசுவாசிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அது குழப்பத்தில் போய் முடிந்துவிடும். வேதாகமம் நேரடியாக முன்னடையாளப்படுத்தி சொல்லி இருக்கிறீர்கள் என்று அவைகளை தைரியமாக சொல்லலாம். ஒப்பீடா இருக்கிறவைகளை ஒப்பீடாக தோன்றுகிறது என்று சொல்லலாம். இது ஒன்று. அடுத்ததாக வேதாகம கதாபாத்திரங்களை குறித்த பிரசங்கம். வேதாகமத்தில் உள்ள முக்கியமான கதாபாத்திரங்கள் யார்? மோசே, பவுல், பேதுரு, இப்படி எலியா போன்ற கதாபாத்திரங்களை எடுத்து அந்த கதாபாத்திரங்களுடைய வாழ்விலே கர்த்தர் எங்கன செயல்பட்டார், நன்மை என்ன, தீமை என்ன, அவர்கள் செய்த தவறு என்ன, நன்மை என்ன, அவர்களிடத்திலிருந்து நாம் அவர்கள் செய்த தவறுகள், வீழ்ச்சிகள் என்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அவர்கள் கர்த்தருக்காக இக்கட்டான சூழ்நிலைகளில் நின்றதுனாலே அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், இவைகள் இருக்கிறது. இதற்கு பேர் பயோகிராபிக்கல் சர்மன். அது ஒரு பைபிள் ஸ்டடி பிரசங்கமாகவே தொடர் பிரசங்கமாக செய்யலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கை, மோசேயினுடைய வாழ்க்கை என்று சொல்லி எடுக்கலாம். அவருடைய வாழ்விலே அவர்கள் எங்கு தவறினார்கள், எங்கு சரியாக இருந்தார்கள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நமக்கு ஆசீர்வாதத்திற்குரியதாக இருக்கலாம். இப்போ அதில் என்னெல்லாம் வரும்? அவருடைய பிறப்பு, அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம், கர்த்தர் அவர்களை எங்கன சந்தித்தார், கர்த்தர் சந்தித்த போது அதற்கு எப்படி அவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள், அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, அவருடைய வாழ்வில் வெற்றி என்ன, தோல்வி என்ன, அவருடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய
பாடங்கள். இப்போ உதாரணத்திற்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். மோசே எடுக்கலாம். யோசுவா, நூன் குமார்னா யோசுவா, சரி கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா என்று சொல்லி ஒரு தலைப்பு போட்டு எடுக்கலாம். இல்லாவிட்டால் பொதுவாக யோசுவா என்று எடுத்துவிட்டு யோசுவாவுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து தொடர் பிரசங்கமாக செய்யலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சரித்திர சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பேசுகிற பிரசங்கங்கள். இதற்கு முன் சொன்னது சரித்திர கதாபாத்திரங்களை வைத்து பேசுகிறது. இப்பொழுது சொல்லுகிற சரித்திர சம்பவங்களை அடிப்படையாக வைத்து பேசுகிறது. செங்கடலை கடந்தார்கள், இது ஒரு சரித்திர சம்பவம். அந்த செங்கடலை கடந்தார்கள் என்பதை எடுத்துவிட்டு அந்த செங்கடலை இவர்கள் கடந்தார்கள் அப்படி இருக்கும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? நம்முடைய வாழ்வில் செங்கடலை போன்ற சோதனைகள் வரும்போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய நடத்துதலை எப்படி காண வேண்டும் என்று சொல்லக்கூடியது இவைகள். வேதாகமத்தில் சரித்திர அநேகம் உண்டு. நபர்களோடு உடையது உண்டு, இப்படி அநேகம் இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் உண்டு, இயற்கைக்கு உட்பட்ட சம்பவங்கள், சாதாரண வாழ்க்கையிலே நடைபெறுவதை தோன்றக்கூடிய சம்பவங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவோடு சந்தித்த நபர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற சம்பவங்கள். இப்படி ஏதாவது ஒரு சரித்திர சம்பவத்தை எடுத்து அந்த சரித்திர சம்பவத்திலே இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்களை வைத்து பார்க்கலாம். ஒரு உதாரணத்திற்கு 10 குஷ்டரோகிகள், அது ஒரு சரித்திர சம்பவம். 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடம் வருகிறார்கள், சொஸ்தமாக்கப்பட்டார்கள். அதில் ஒருவன் தான் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வருகிறார். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அவைகளை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு பிரசங்கம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அனாலிட்டிக்கல் சர்மன், அதாவது ஒரு பிரசங்கத்தை ஆய்வு செய்து படித்து பிரசங்கித்தல், ஆய்வு பிரசங்கம். என்னவென்று சொன்னால் ஒரு சம்பவத்தை முற்றிலுமாக ஆராய்ந்து இதில் என்னென்ன இருக்கிறது என்று சொல்லி அதிலிருந்து என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்னென்ன இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன. அடுத்ததாக ஒன்று பார்க்கக்கூடியது தனிப்பட்ட சாட்சி. அது ஒரு சாட்சி பிரசங்கம் என்று சொல்வார்கள். சில வேளைகளிலே நாம் பயன்படுத்தலாம், தவறில்லை. ஒரு முக்கியமான காலகட்டங்களிலே பொழுது ஒரு ஊழியத்திற்கு 50 ஆண்டு ஆகிறது, குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆகிறது, ஒரு குறிப்பிட்ட இலக்கை கடந்து வந்து விட்டார், ஒரு முக்கியமான ஒரு திருப்புனை கடந்து வந்து விட்டார். அப்பொழுது கர்த்தருடைய வாழ்விலே செய்தவைகளை வைத்து அதை வசனத்தோடு பொருத்தி அதை இளந்தலைமுறையினருக்கு ஆசீர்வாதமாக கூற முடியும். இதிலே இந்த மாதிரிப்பட்ட பிரசங்கம் வரும்போது அதிலே அடிப்படையான அவளுடைய சாட்சி வரும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதும் முக்கியமானதும் சொல்லக்கூடியது ஆழமாக பிரசங்கித்தல், எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங். இப்போ இதை சொல்றேன், இந்த பிரசங்கம் என்னவென்று சொன்னால் ஒரு வசன பகுதி எடுக்கிறீங்க. இப்போ நான் ஒரு வசன பகுதி எடுக்கிறேன், ஏசாயா 52:13 முதல் 53:12 வரை எடுத்து வச்சுட்டு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து வரேன். கந்தாகிய மந்திரிக்கு பிலிப்பு சுவிசேஷம் சொல்லும் பொழுது எதை வச்சு சொல்றார்? இந்த வசனத்தை வச்சு சொல்றார். இந்த வசன பகுதியை எடுத்து சொல்றார். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களிலே மிக முக்கியமான அதிகாரங்கள் ஒன்று இந்த அதிகாரம். இதை எடுத்து பிரசங்கிக்கிறார். இதை எடுத்து பிரசங்கிக்கும் போது எப்படி பிரசங்கிக்கிறார்? அடுத்து பாதை வச்சுட்டு அடுத்து இந்த வசனத்துக்கு வரும்போது இதனுடைய பின்னணி என்ன, இந்த புத்தகத்தினுடைய பின்னணி என்ன, யார் எழுதுனா, எதற்கு எழுதுனா, எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது என்பதை பார்த்துவிட்டு இந்த செய்தி, இந்த 53ஆவது அதிகாரம் எந்த பகுதியில் வருகிறது, எதை சொல்லிக் கொண்டு வரும்போது இதை சொல்றார். என் தாசன், இந்த கதாபாத்திரம் யார்? 52 தொடங்கணும். ஏனென்றால் அந்த பாடல் அங்கிருந்தே துவங்குகிறது. அது யாரை பற்றி பேசுறது? மேசியா. இந்த மேசியா எப்படிப்பட்டவர், அவர் எப்படி உயர்த்தப்பட்டவர் என்பதை பேசிட்டு அடுத்து ஒவ்வொரு வசனமா எடுத்து எக்ஸ்பவுண்ட், அதை ஆழமாக பார்த்து அது என்ன சொல்ல வருகிறது, அப்சர்வேஷன், அது உற்று நோக்குகிறது, அதில் என்ன இருக்கிறது, அது எப்படி வியாக்கியானிக்கப்பட வேண்டும். கடைசியில் தான் பிரயோகம். இப்படி ஒவ்வொரு வசனமாக ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஒன் வேர்ஸ் அட் அ டைம், இப்படி ஒவ்வொன்றாய் எடுத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியம். அதனாலதான் கேட்க சொன்னேன். அந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய முந்தின நித்தியம் முதல் பிந்தின நித்தியம் வரை அத்தனையும் ஒரு சாப்டர்ல இருக்குது. நீங்கள் காஸ்பல் எடுத்து பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒருத்தருக்கு சொல்லணும், ஒரு யூதர் வர்றாரு, ஒரு ஜூ வர்றாரு, அவரு பழைய ஏற்பாட்டை தான் நம்புறாருன்னு சொன்னா இந்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் ஆழமாக போய் பாருங்கள். இதுல வரும்போது இங்க தலைப்பை தொடங்கிட்டு அங்க போகக்கூடாது. இந்த வசனம் என்ன, ஒன்றின் பின் ஒன்றாக அது என்ன சொல்ல இருக்கிறது, அது பிரசங்கமா இருக்கணும். வெறுமனே விளக்கம் மட்டும் சொல்வதல்ல, அதை உற்று நோக்கி அதை புரிந்து கொண்டு அந்த தீர்க்கதரிசி யாரை மனதில் வைத்து பேசினார், அதை முதலாவது பெற்றுக்கொண்டவர்கள் என்ன முதல் பெற்றுக்கொண்டார்கள்,
கர்த்தருடைய பெயர் யாருக்கு வெளிப்பட்டது? அது யார்? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடடைந்தது இது யார் என்று சொல்லி ஒவ்வொன்றாக எடுத்து 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 பிரயோகம், இதனால் நமக்கு என்ன, எதற்கு என்று சொல்லக்கூடிய விரும்புவது அது மிகப்பெரிய பிளெஸிங்காக இருக்கும். அப்போ இணை வசனங்கள் போக வேண்டும் என்றால் இதோடு தொடர்புடையதாய் வரும்போது இணை வசனத்திற்கு போக வேண்டும். இது மிக கடினமானது, அதிக நேரம் செலவு பண்ண வேண்டும். நினைப்பது போல ரெடிமேடாக செய்ய முடியாது. இதற்கு அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும், அதிக நேரம் பிரயாசப்பட வேண்டும், அதிகமாக சிந்திக்க வேண்டும். இதுதான் இருக்கக்கூடிய பிரசங்கங்களில் மிகவும் வேதாகம பூர்வதும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியது. இப்ப டாபிக்கல் பைபிள் ஸ்டடிக்கு நல்லா, ஏனென்றால் ரட்சிப்பை பற்றி ஒரு உபதேசம் பேசும்போது வேதாகமத்திலிருந்து கோர்த்தெடுக்க வேண்டும், சிஸ்டமேட்டைஸ் பண்ண வேண்டும். ஆனா பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் நல்லவர், அப்போ ஒரு வசன தலைப்படுக்கிறோம், கர்த்தர் நல்லவர், ஏன் நல்லவர், இது நல்லவர். அப்போ அந்த டாபிக்கல் பிரசங்கம் எடுக்கும் பொழுது அந்த வசனங்களை மட்டும் எடுக்கிறோம், அதிகம் அதுக்கு பின்னணி போறதில்லை. அது யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்கு சொல்லப்பட்டது, நமக்கு பொருந்துமா பொருந்தாதா என்று அதை இணையர்கள் பார்ப்பதில்லை. ஆகையினாலே அது அதிக விதத்தில் எல்லா நேரங்களும் பிரயோஜனப்படாது. இப்போ டெக்ஸ்டுவல் மற்ற வசனத்தை வைத்து எடுக்கிற பிரசங்கம் அப்படிதான். அந்த வசனத்தை அப்படி எடுக்கிறோம், 4 காரியம் இருக்குது, 3 உபதலைப்பு, அதை சொல்லி முடித்து விடுகிறோம். ஆகையினால் நம்ம இப்படி இருக்க வேண்டும், இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி. ஆனால் எக்ஸ்பாசிட்டரி சர்மன், உள்ளே போய் எக்ஸ்பாசிட், ஆழமாக போய் என்ன இருக்குது, யாருக்கு சொல்லப்பட்டது, ஏன், அதுக்கு பின்னணி என்ன, எதற்கு இந்த இடத்துல வருகிறது, இதனுடைய அனைத்து அம்சங்களையும் இறையில பார்க்கணும். இதுல என்ன இறையில் வருகிறது? இப்ப இந்த ஏசாயா 53 பல டாக்டரின் வருகிறது, இம்ப்யூட்டட் சின் வருகிறது, பாவம் சுமத்தப்படுதல் வருகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய பாவமற்ற தன்மை வருகிறது, இப்படி அநேக டாக்டரின் வருகிறது. அதுல எத்தனை உபதேசம் வருகிறது, இறையியல் எங்க வருகிறது, அதுல முக்கியமான மையக்கரு எங்க வருகிறது. அதுல இப்ப ஏசாயா 53 5-6 வசனங்கள், அது முக்கியமான மையக்கரு. இதெல்லாம் கண்டுபிடித்து பேசும்போது இது மிகுந்த ஆசீர்வாதத்திற்குரிய வார்த்தைகளாக இருக்கும். இதை விட பிளெஸிங்காக ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது. இப்போ பயோகிராபிக்கல் ஒரு சரித்திரத்தினுடைய கதாபாத்திரம், அதாவது வேதாகம கதாபாத்திரத்தை எடுத்து பேசும்போது இந்த மெத்தட்ல பேச முடியும். வெறுமனே எடுத்த உடனே தாவீது பாவம் செய்தான், பேதுரு இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்வதை விட ஆழமாக போய் அந்த செய்தி என்ன, பின்னணி என்ன, கலாச்சாரம் என்ன, இதுவரை என்ன நடந்தது, இப்ப எந்த இடத்துல நிக்கிறாங்க என்பதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இந்த இடத்துல இதை சொல்ல வர்றாரு, தீர்க்கதரிசி ஏன் சொல்ல வர்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் இதை இங்க சொல்றாரு, அதெல்லாம் அறிந்து கொண்டு பல கண்ணோட்டங்களில் பார்த்து இதனுடைய அர்த்தம் என்ன, இதனால எனக்கு என்ன என்பதை எடுக்க கூடியது. இதுதான் ஆழமாக பிரசங்கிக்க கூடியது. ஒரு மனிதர் தனக்கு ஒரு பிரசங்க வரம் இருக்கிறது என்று சொல்வதை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு மனிதருக்கு எனக்கு பிரசங்கிக்கிற வரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை எப்படி கண்டுபிடிப்பது? பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது a passion to preach, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கணும், ஜனங்கள் ரட்சிப்படையணும், இயேசுவே ஆண்டவர் என்று நான் சொல்லணும், இப்படி இருக்க வேதத்தின் மகத்துவங்களை சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருக்கும். அந்த ப்ரொப்பல். ஒரு வசனத்தை வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷம் சொல்வது என்பது வேறு, ஒரு காஸ்பல் சொல்றது, இயேசு மரித்தார் உயிர்த்தெழுந்தார், தனியால் சுவிசேஷம் சொல்வது என்பது வேறு, பிரீச் த காஸ்பல் என்று சொல்வது வேறு. இது பிரசங்க வரத்தோடு தொடர்புடையது. பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்றா அவருக்கு என்ன இருக்கிறது? பிரசங்க வரம் இருக்கிறது, அந்த ஒரு பாரம் இருக்கிறது. ஒரு பாரம் இருக்கிறதுன்னு சொன்னா நம்ம பார்க்கணும், எனக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லணும்னு பாரம் இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு, நித்தியம் உண்டு, மோட்சம் உண்டு, நரகம் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு, ஏன் இயேசு நமக்கு தேவை, ஏன் சுவிசேஷம் தேவை, இதெல்லாம் ஒரு தேவன் வைக்கிறது. அது இருந்தது என்று சொன்னால் அதற்கு அடுத்த கட்டங்களிலே தேவன் வாசல்களை திறக்கும்படிக்கு, ஆண்டவரே இப்படி ஒரு வாஞ்சையை கொடுத்திருக்கிறீங்க, அந்த வாஞ்சை நிறைவேறுவதற்காக உதவி செய்யும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் அப்பொழுது வாசல்களை திறப்பார், நீங்கள் பிரசங்கிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார்,
நீங்கள் நன்றாய் பிரசங்கிப்பதற்குரிய ரிசோர்சஸ், நீங்கள் எப்படி நன்றாய் பிரசங்கிக்க வேண்டும் என்ற வழிகளை கொண்டு தேவன் சரியான இடத்தில் கொண்டு வருவார். தேவன் ஒரு மனிதருக்கு ஒரு வரத்தை கொடுத்தால் அந்த வரத்தை உபயோகப்படுத்துவதற்குரிய வாசல்களை தேவன் திறப்பார். அது யாரும் அடைக்க முடியாது. யார் பிரசங்கத்திற்கு கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் பிரசங்கிப்பதற்கு வரம் பெற்றவர் அதை பயன்படுத்துவதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். தேவன் வாஞ்சியுள்ளவர்களுக்கு வாய்ப்புகளை தேவன் கொடுப்பார். அதை ஆண்டவரே எனக்கு ஒரு ஆர்வத்தை தந்திருக்கிறீங்க, நீங்க தந்ததா இருந்துன்னு சொன்னா நான் இதை செய்யணும், என்னடா செய்யாட்டா எனக்கு கையொன்று போல் சொல்றாரு, கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு நபர் எனக்கு உண்மையிலே பிரசங்கிப்பதற்கு கிஃப்ட் இருக்கிறது, எனக்கு பிரசங்கிப்பதற்கான ஒரு பேர்னிங் டிசையர் இருக்கிறது என்று சொன்னால் அவர் வளரணும். எந்த கிஃப்ட்டுமே, இப்போ சிலருக்கு வரம் இருக்குன்னு சொன்ன உடனே வரம் இருக்குது இல்லையான்னு சொல்லிட்டு நிர்விசாரமா இருந்தால் வளர முடியாது, ஒரு அளவிற்கு மேல் பிரயோஜனப்பட முடியாது. அது மிக முக்கியம். அப்போ என்னென்ன காரியங்களை பார்க்கலாம் என்று பார்க்கும்போது, முதலாவது உங்களுடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது என்பதை அறியணும். அதற்கு இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினாலே நம்முடைய பிரசங்கங்களை நாம் பதிவு செய்வதற்கு, ரெக்கார்ட் பண்ணுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தலைமுறையினருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடன். ஆகையினாலே அதை செய்ய வேண்டும். கேட்கும் போது சில கேள்விகளை கேட்டு பார்க்க முடியும். நான் பேசும்போது எங்கிருந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறேனா, நான் பேசும்போது உணர்ச்சியோடு, அதனால அடித்து சத்தம் போட்டு பேசுறேன் அல்ல, உணர்ச்சியோடு தைரியத்தோடு பேசுறேனா, இல்லாவிட்டால் ஏதோ தூங்கு மூஞ்சி மாதிரி பேசுறேனா, வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து பேசுறேனா, கர்த்தருடைய வசனத்தை அஸ்திபாரமா வச்சு பேசுறேனா, இல்ல எனக்கு சம்பவம் வருதா, எனக்கு இது நான் என்று இருக்கிறத கர்த்தருடைய வசனத்தை முக்கியத்துவப்படுத்துகிறேனா, சுவிசேஷத்தை எங்கேயா சொல்றேனா, பிரசங்கத்துல ஏதாவது இல்லஸ்ட்ரேஷன் ஓமைகளோ வாழ்க்கை சம்பவங்களோ சொல்றேன். அது ஒன்னில் முதல்ல சொன்னாலும் கடைசியில சொல்லணும். அப்ளிகேஷன் வரும்போது, ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு வரும்பொழுது நடைமுறை வாழ்வில் நடந்த உண்மையான சம்பவங்களை சொல்லணும். நான் சொல்லுகிற பிரசங்கம் வசனத்திற்கு உண்மையா இருக்கிறதா, இல்ல கலப்படம் பண்றேனா? யார் கேட்டாலும் இந்த வசனத்தை நான் அப்படி பேசியிருக்கிறேன், 1000 வருஷம் கழிச்சு கர்த்தருடைய வருகை நடக்காட்டாலும் 1000 வருஷம் வச்சு கழிச்சு பாக்குறவங்க அந்த வசனத்தை உண்மையா எடுத்து பேசியிருக்கிறேன்னு சொல்லத்தக்க வகையில் பிரசங்கம் இருக்கிறதா? இல்லாட்டு இன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும் 10 பேர் 5 பேர் என்னத்தையா சொல்லுவோம் அப்படின்னு நினைத்தால் வளரவே முடியாது. நான் பண்றது கர்த்தருடைய வருகை தாமதிக்க C.S. ஸ்பர்ஜன் பண்ணார், இன்றைக்கும் பிரயோஜனப்படுது. நான் பண்றது இன்னைக்கு எழுத்து வடிவிலோ ஆடியோ வடிவிலோ வீடியோ வடிவிலோ இருக்குது. நான் போய் 100 வருஷம் அனுப்புறவங்க இந்த ஒரு 1 Corinthians 15:1-4 அதை பார்த்தா, ஓ பவுல் இவ்வளவு காரியம் சொல்லியிருக்கிறார், இவ்வளவு உண்மை இருக்கிறதா என்று சொல்லி அந்த டெக்ஸ்ட் மேல வரணும். மோசஸ் ராஜ் வரக்கூடாது, அது வருகிறதா என்று பார்க்க வேண்டும். பாடி லாங்குவேஜ், கண்ணசைவுகள், கை அசைவுகள், வார்த்தை, இவைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்த எங்கு கொண்டு போய் பிரசங்கத்தை முடிக்கிறேன் என்று பார்க்கணும். பரிசுத்தாவியான ஒரு சார்ந்திருக்கேன். ஆண்டவரே இதெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணிட்டேன். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே ஆயத்தம் அல்ல அனுப்பப்பட்டதை தாரன். ஆயத்தம் பண்ணாம என்னது அனுப்புவாரு? ஆண்டவரே ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், இதை கர்த்தர் அதிகாரப்படுத்தும், கேட்கிறவருடைய உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்யும், உம்மோட வசனத்தை பேசுறேன், நீங்க மையப்படும் சொல்லும் பொழுது God will honor that. அடுத்ததாக நிறைய புத்தகங்கள் படிக்கணும். ஒரு பிரசங்கம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து, இதை யார் பேசியிருக்கிறார், இது சார்ந்து என்ன புத்தகங்கள் வந்திருக்கிறது, இதை யாரை டீல் பண்ணியிருக்கிறாங்களா, பிரசங்கித்திருக்கிறாங்களா என்று வேதாகமத்தை திரும்ப திரும்ப வாசிக்கணும், புத்தகங்களை வாசிக்கணும். ரீடர் பிகம்ஸ் த லீடர். வாசிக்காதவர்கள் அவர்கள் பழைய டேப் ரெக்கார்டர் போல பாடிக்கொண்டே இருப்பார்கள். இயேசு சொன்னதை சிலவற்றை திரும்ப சொன்னார், அது அஸ்திபார் உண்மைகள், அதை வலியுறுத்த சொன்னார், அது டாக்டரின் விருத்தெழுதல். நாம் அதற்கு இயேசு சொன்னதை மாத்திரம் சொல்லவில்லை, அடுத்து புதிய ஏற்பாட்டு நிருபங்களை பேசுறோம், பேசும்போது பிரசங்க தலைப்பு பண்றோம். இன்னொன்று, நாம் இயேசு அல்ல, இயேசு பேசின அளவிற்கு நாம் பேச முடியாது, தெய்வீக நம்மிடம் கிடையாது. ஆகையினாலே பேசும்போது நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் காலைதோறும் புதியவர்கள் சொன்னது போல புதிய மன்னாவை போல அந்த அளவிற்கு இருக்கணும். இவரா இதுதான் பேசுவார், இதா இப்படிதான் போகும், இவரா இதை பேசுறேன் இப்படிதான் முடியும் என்று இருக்கக்கூடாது. பேசுறாரே ஒரு எக்ஸ்போசிட்டர், பைபிள் எக்ஸ்போசிட்டர் தைரியமாக சொல்ல முடியும். ஒரு டெக்ஸ்ட் இருக்கிறது, 1000 பேர் இந்த டெக்ஸ்ட் எடுத்து பேசினாலும் ஒரு நன்றாய் எக்ஸ்போசிட் பண்ண, ஆழமாக பிரசங்கிக்கூடிய, அதற்காக நேரத்தை செலவிடக்கூடிய, ஜெபம் பண்ணக்கூடியவர் அதை பிரசங்கித்தால்
அதனுடைய பலன் மிகுந்த பிளெஸிங்கா இருக்கும். ஜனங்கள் சொல்லுவாங்க, இந்த வசனத்தை இத்தனை வருஷம் படிச்சிருக்கிறேன், ஆனா இப்படி ஒன்று இருக்கிறத கேள்விப்பட்டதே இல்லையே. தைரியமா பேச முடியும். அது மட்டும் இல்ல, எந்த வசனத்தையும் எடுத்து பிரசங்கம் பண்ண முடியும். அடுத்ததாக நிறைய பிரசங்கங்களை கேட்கணும். ஆண்டவருடைய கிருபையினாலே சரித்திரத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஆடியோ வீடியோவில் உலகம் அனைத்து இன்னைக்கு இங்க இருந்துட்டு உலகம் முழுவதும் உள்ள ப்ரீச்சர்ஸா பார்க்க முடிகிறது. உலகத்துல இப்படி ஒரு வாய்ப்பு எந்த தலைமுறைக்கும் கிடைச்சதே இல்லை. அது ஒரு பிளஸ்ஸிங். அதை மிஸ்யூஸ், அதை பயன்படுத்தாமல் இருந்தாலே கணக்கு கொடுக்கணும். இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு பவுலுடைய நிருபங்கள் தான் இருந்தது, ரெக்கார்டர் ப்ரீச்சிங் எல்லாம் ரிட்டன் தான் இருந்தது. ரிட்டன்னா ரொம்ப காஸ்ட்லியான. இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதிலிருந்து கணக்கற்றோடைய பிரசங்கங்களை கேட்கலாம். ஒவ்வொரு வசனத்திலும் பேசினதை கேட்கலாம். ஒரு வசனத்தை டைப் பண்ணா இந்த வசனத்தை பற்றி யாரா பேசியிருப்பாரு, ஒரு பைபிள் டீச்சர் பேசியிருப்பாரு, ஒரு பாஸ்டர் பேசியிருப்பாரு. எப்படி பேசுறாரு, எந்த தியாலஜி. அப்போ நம்முடைய இறையில் சார்ந்து இருக்கக்கூடியவர்களை கவனிக்கணும். அடுத்து தவறான போதனை பண்றவங்க என்ன தவறா பேசுறாங்க, எங்க கோட்டை விடுறாங்க, எது உண்மை பேசுறாங்க, எது பொய் பேசுறாங்க, ஏன் அப்படி பேசுறாங்க, நான் எங்க பேசக்கூடாது, தவறு பண்றாங்களா, எந்த தவறு பண்றாங்க, ஏன் பண்றாங்க, எல்லாம் க்ரோவிங்னு சொல்லக்கூடியது கர்த்தர் வரோன்னு சொன்ன உடனே இந்த ரிஷிகள் போல கிடையாது. தூக்கி போட்ட உடனே சாகா வரோம், உனக்கு விரும்பினதெல்லாம் கிடைக்குன்றது போல அல்ல. கடின உழைப்பாளிகளே தேவன் கனம் பண்ணுவார், சோம்பேறிகளே தேவன் பிளஸ் பண்ண மாட்டார். இது ஒன்று. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லுங்க, மென்டர்ஸ் இருக்கணும். ஒரு பிரசங்கம் பண்ணினீங்கன்னு சொன்னா, நீங்கள் இந்த பிரசங்கத்தை குறித்து நீங்க கிரிட்டிக் பண்ணுங்க, ஒன்று பாருங்க, பார்த்துட்டு இதை சொல்லுங்கள் என்று தைரியமாய் சொல்லத்தக்க விதத்திலே சில நபர்கள் உங்களுக்கு இருக்கணும். கர்த்தரை ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள் இருக்கணும். அவர்கள் எப்படி இருக்கணும், அந்த கிஃப்ட் உள்ளவங்களா இருக்கணும். கிஃப்ட்ல உங்களோட வளர்ந்தவங்களா இருக்கணும். வளர்ந்தவர்கள், வரத்தில் தேறினவர்களா இருக்கணும். அவர்கள் வரம் பெற்றவர்கள், அடையாளப்படுத்தப்பட்டவர்களா இருக்கணும். அது ஒரு கர்த்தர் கொடுத்திருப்பார். அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிச்சி இல்லை அப்படிப்பட்டவரோட இணைந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் இப்படி நான் பண்ண போறேன், நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி ஒரு டெலப் எடுத்திருக்கிறேன், இப்படி பண்ணலாமா, இல்லை இப்படி எடுத்திருக்கிறேன், இதுல என்ன கொடுக்கலாம், இதை நீங்க கொஞ்சம் ஷேப் பண்ணித்தாங்க, இல்லை நான் பண்ணி விட்டேன், நீங்கள் அதை கேட்க முடியுமா என்று சொல்லி, அப்படின்ற அவர்கள் அந்த நல்ல இன்புட் உங்களுக்கு தர முடியும். அப்ப நீங்கள் அடிபட்டு 100 தவறு செய்து பண்ணதை விட சொல்லுவார்கள், wise man learns from others mistakes, a common man learns from his mistakes, a foolish man never even learns from his own mistakes. ஆகையினாலே ஒரு வைஸ் மேன் என்று ஞானம் உள்ளவன், மற்ற நீங்க இதை பண்ணியிருப்பீங்க இல்லையா, இது எப்படி, அப்போ ஒரு அனுபவத்தை சொல்ல, நான் இப்படி பண்ண இப்படி தப்பாச்சுது, பிரசங்கத்துக்கு இப்படி குழப்பம் நடந்தது, அது இப்படி பண்ணாத. அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் இந்த ட்ரை ப்ரீச்சிங் ஏதோ பேசுனா நம்ம இந்த உலகத்தை ஆண்டவருக்காக ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒரு லைவ் ப்ரீச்சிங். அதே சிலருக்கு அல்லேலியா தான் பிரசங்கம், அல்லேலியா ஆமேன், அலேலியா ஆமேன். சிலர் பிரசங்கத்தில் 100 அல்லேலியா 200 அல்லேலியா போகுது. அல்லேலியா சொல்வது தவறல்ல, ஆனால் இவைகளை சொல்லி பிரசங்கத்தை கடத்தாமலே வசனத்தை கிரமமாக பேசி ஆசீர்வதிப்பதற்கு உங்களுக்கு முடியும். உங்களுக்கு வயசு இருக்கிறது, இந்த டைமை நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. நிறைய புத்தகங்கள் படியுங்க, நிறைய பிரசங்கங்களை கேளுங்க, நன்றாய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பேர்னிங் டிசைர் இருக்கும் என்று சொன்னால், இவைகளிலே நீங்கள் வளரும் பொழுது, ஏன் எக்ஸ்பாசிட்டர்ஸ் அமெரிக்காவில் மட்டும்தான் இருப்பாங்களா, தமிழகத்தில் உண்டு என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருப்போம். ஆகையினாலே நீங்கள் இவைகளை மனதில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நல்ல பிரசங்கிகளாக கொண்டு வருவாராக. காட் பிளஸ் யூ.